வணக்கம் நண்பா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ காரில் பார்த்தோம்னா நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா, அதாவது அந்த இன்ஃபார்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், பின்னாடி இருக்கிற வியூ வந்து அப்படியே ஒரு கேமராவில் வந்து கேப்சர் பண்ணி இங்கே இருக்கிற இன்ஃபார்மெண்ட் சிஸ்டமில் வந்து தெரியும். அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இதே மாதிரியான விஷயம் பைக்கில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பைக்கில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு கம்பெனி அஃபிஷியலாக எடுத்து அவங்களோட பைக்கில் இன்ஸ்டால் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதை ஃபஸ்ட்டாக பண்ண போகிறது சுசுகி கம்பெனி தான். ப்ரோ, பைக்கில் என்ன நான் ரிவர்ஸாக எடுக்க போகிறேன், அப்படி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரிவர்ஸ்க்காக வந்து இது தேவை கிடையாது. ஆனால் ஒரு ஹைவேஸில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் லேனை சேஞ்ச் பண்ணும்போது என்னதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு கையை காட்டி என்னதான் பண்ணிங்கனாலும் சரி, சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அதில் இருக்க விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியும் ரெக்கார்ட் இல்லாத மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தோம்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த மாதிரி விஷயங்களையும் ஆடப் பண்ணி தான் இந்த விஷயத்தை சுசுகி கம்பெனி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் இதை வந்து எந்த மாதிரி பைக்குகள் உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஹைவேஸ்ல ஓட்டுவாங்கல்ல, அதிக சிசி இருக்கிற வண்டிகள் இருக்கு, இல்லை சூப்பர் பைக்ஸ், அந்த மாதிரி பைக்குகளில் இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு மேனுஃபேக்சர் இந்த மாதிரி விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இதை பார்த்து மற்ற மேனுஃபேக்சர்ஸும் இந்த மாதிரி விஷயத்தை ஆடப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் இதை வந்து கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் செமி சூப்பர் பைக்ஸ் சொல்லக்கூடிய 400, 500 சிசி செக்மெண்ட்ல கொஞ்சமா என்டர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்துற 150 சிசி, 200 சிசி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லயும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ரியர் வியூ கேமரா அதுவும் பைக்குக்கு அப்படிங்கிறது புது விஷயம் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் மேனுஃபேக்சர் சைட்ல இருந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பைக்ல டிஃபால்ட்டாவே வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. டாடா.